வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்காக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்குவதில் தொடர் தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் வரும் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு திமுக அழைப்பிற்காக கடந்த 2 மாதங்களாக காத்திருக்கிறார்கள். டிசம்பர் 3ஆம் தேதி அவர் சந்திப்பு பொழுது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். 25லிருந்து 30 இடங்களுக்குள் தருவதற்கும் அதே போன்று ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்குவதற்கும் தற்பொழுது திமுக தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு ராஜ்யசபா இடத்தை ஒதுக்குவதற்கும் திமுக தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கே.சி. வேணுகோபால் அவர்களுடைய வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் பொறுப்பாளர், தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனையின் முடிவில் கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும் அல்லது தாவேகா கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று தொடர் கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியின் ஒரு சில தலைவர்கள் தொடர்ந்து வைத்து வருகின்றனர். தற்பொழுது வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட்டாலுமே கூட இன்னும் பேச்சுவார்த்தை துவங்காமல் இருப்பது ஒரு சலசலப்புகளையும் தற்பொழுது உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.